அக்கா அவர் கொஞ்சம் சரியில்லை தான்க்கா, பாருங்கள் அந்த இடத்துல ஒரு பொம்பளையே வச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோதான், இவளால் தாங்க முடியல, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அழுக. அப்புறம் அந்த பையன், அக்கா நீங்கள் அவரையெல்லாம் தேடிட்டு அந்த வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க, அது மரியாதைக்குரிய இடமே இல்லை, அதனால் நீங்கள் தயவு செய்து நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அண்ணனை பார்த்து பேசுங்க அப்படிங்கிறான். சரின்னு வீட்டுக்கு வந்துடுறான். என்னத்தை பேசுவா அவள் தான். அன்றைக்கி அவன் விடிய காத்தால ஒரு 2:30 மணி 3 மணிக்கு தான் வரான். வரும்போது இவளுக்கு ரொம்ப கோபம். ஏன்னா ராத்திரியெல்லாம் அழுது முகமெல்லாம் வீங்கி கிடக்குது, இப்படி வேற என் வாழ்க்கை போயிடுச்சு, எங்கள் அப்பா அம்மா வயசானவங்க ரொம்ப, அதெல்லாம் பயம் வருது அவளுக்கு. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு இவள் கதவு திறக்க மாட்டேன்னு சொல்லிடுறான். நீ எங்கே போயிட்டு வந்தேன்னு சொல்லுங்க. கதவை திறடியும், நான் தாண்டி இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குறேன். ஸோ இவன் கத்து இந்த கதவை எட்டி உதைக்கிறது எல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துடுறாங்க. கொஞ்சம் அமைதியாக போப்பா, கொஞ்சம் பேசாமல் இருப்பா, தங்கச்சி கொஞ்சம் கதவை திறந்து விடுப்பா, மாப்பிள்ளை வெளியே நிற்கிறாங்கல்ல பக்கத்து வீட்டுக்காரவங்க. அப்படி சொன்ன உடனே இவன் திறந்து விட்டுறான். உள்ளே போனோடனே ஒரு அறை விட்டுறான் அவளை. அவள் தொபுக்கடின்னு கீழே விழுந்துடுறான் அடித்ததில். அப்புறம் எல்லாம் அப்படியே சமாதானப்படுத்திட்டு வெளியே போயிடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு நிலையெல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கு பிறகு, இந்த மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் அடங்கினதுக்கு பிறகு, நீ எங்கே போன, ஏன் இவ்வளோ நேரம்னு கேட்குறா அவள். நான் காலையிலேருந்து பொழுதோட வரைக்கும் நான் வேலை செய்கிறேன், இன்றைக்கி ஓவர் டைம் வேறு இருந்துருச்சு, ஆளுக்கு 2 பேர் இன்றைக்கி வரல, அதை முடிச்சுட்டு தான் போகணுன்னு சொன்னார் முதலாளி, அதனால் நான் அங்கே இருந்து தாண்டி செஞ்சேன். உனக்கு என்ன எப்போ பார்த்தாலும் என் மேலே சந்தேகம், நான் எதாவது கடனை உடனே வாங்குவேன், என்ன விஷயம், இந்த பார் சும்மா பொய்யெல்லாம் பேசாத, நான் உன் கம்பெனி வாசலில் வந்து இத்தனை மணி நேரம் நான் வெயிட் பண்ணி உன்னோட போனேன், நீ இந்த தெரு வழியாக வந்து அந்த தெரு பேர் சொல்லி அந்த வழியாக நீ போய் நீ திரும்பி போனதை நான் வந்து பார்த்தேன், நீ அங்கே திரும்புகிற வரைக்கும் நின்றுட்டு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. இவனுக்கு விலை வெலத்து போயிடுது. ஓ நீ அந்தளவுக்கு ஆயிட்டியா, நீ என்ன சிஐடியா நீ அப்படின்னு கேட்குறான். நான் சிஐடியெல்லாம் இல்லை, என் வாழ்க்கையை நான் காப்பாற்றணும், அதுக்காக மட்டும்தான் நான் இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கிறேன், என்னத்துக்காக போகிறேன், இதோட விடுவேன்னு சொல்லும். இனி நான் சத்தியம் கேட்க மாட்டேன், நீ கோயிலுக்கு வா, சர்ச்சுக்கு வா, சர்ச்சுக்கு வந்த உடனே கோயில் பூசாரி இருப்பார், நம்ம பூசாரியுமோ அங்கே ஃபாதரும்பாங்க, ப்ரீஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நீ சொல்லு, நீ பைபிள் மேலே கை வச்சு சொல்லு, என்னால் உன்னை நம்ப முடியாது.